நான் தாழ்ந்தாரா போனேன், நான் கொலைக்கா போனேன். படிங்க மரம் 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 மரம். எங்கள் ஊரில் ஒரு நாய் ஒன்று தெருவில் நின்று பயங்கரமாக குறைச்சிடுச்சு. குறைச்சதை பார்த்து வானத்தை பார்த்து குறைச்ச உடனே என்ன பண்ணுச்சுன்னா எலும்புகளாக வந்து நாய் முன்னாடி மழையாக பொழிஞ்சிட்டு நாய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது பாட்டுக்கு வானத்தை பாட்டு குறைக்கி, ஏன்னா முன்னாடி விழுந்த எலும்பு திங்கணுன்னாலே போதும் போதும்னு ஆயிரம் போல் இருக்குது, 3 4 5 மாதத்துக்கு காணும் போலுக்குன்ட்டு அது நம்ம தின்னுக்கலாம், இன்னும் குறைச்சிக்கிடுவோம், இன்னும் வரட்டும்ன்ட்டு அது பாட்டுக்கு வானத்தை பாட்டு குறைக்கி பக்கத்து வீட்டுக்காரன் இப்போ கல் எடுக்க தயாராகிட்டான். நாய் இப்போ போகாது போல் ஒருத்த இருத்தி விட்டா தான் போகணும், அவன் கல் எடுக்க தயாராகிட்டான்னு வைங்களேன். அது நாய் விடாமல் வானத்தை பார்த்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த எலும்பு எங்கேருந்து விழுந்ததுன்னு வந்து கேட்டீங்களா? அதை நீங்கள் கேட்கல பார்த்தீங்களா? அதை நான் சொல்லணும், நீங்கள் கேட்கட்டாமல் நான் சொல்லணும். பக்கத்தில் மரவில் அங்கோடி பீப்பு கிடக்கிறேன், அடுத்த தெருவு, அதாவது தெருவை பொறுத்தளவில் அங்கே வாக்க கடை வச்சுருக்கான், அது அந்த தெருவாயிருது. அவன் இங்கோடி இப்படி வீசியாச்சுன்னா இந்த தெருவாயிரும், இவ்வளோதான். இருந்து பார்க்க ஆளுக்கு கடை அங்கோடி இருக்கிறது தெரியாது. அந்த பீப்பு கறி கடைக்காரன் தான் அந்த எலும்புகளெல்லாம் நாய் குறைக்கணுன்னே அவன் இங்கோடி அள்ளி இப்படி வீசியிருக்கான். அதுதான் வானத்திலிருந்து எலும்பு மழையாக பெய்யலை, நாய்க்கு இப்படி தான் எலும்பு மழை கிடச்சிதுன்னு வைக்கலாம். ஆனால் நாய் தொடர்ந்து குறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அது பாட்டுக்கு வேலை செய்து பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல உருண்டைக்கல்லாம் வெள்ளைக்கல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டான்னு வச்சுக்கிட்டுங்களேன். சரி, நாய்க்கு அதை போட்டோம். நாயினாலே அப்படித்தானே. இப்போ அந்த பிரச்சனைக்கு வரண்டாம், அதுக்கும் நம்ம இப்போ பேச போகிற பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேண்டாம்னு வச்சுக்கிட்டுங்களேன். நம்ம சீமா இப்போ கொஞ்ச நாளாக தான் நம்ம பறவையில் தெரியுது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, இப்போ பெரியார் மட்டும்தான் போராடினார்ல, பெரியாரும் போராடினார். ஏன் தாத்தன் அயோத்திதாசர் பண்டிதர் போராடலையா, அவர் போராடலையா, சின்னமலை போராடலையா அப்படின்ட்டு நிறைய ஒரு பேரை சொல்லி அவர் கேட்டிருக்கார். மாப்போசி போராடி இருக்காரும்பாரு. மாப்போசி வந்து இந்திய தேசியம்தான் அவருடைய கொள்கை, இந்தி வாழ்க என்பது அவருடைய கொள்கை. இந்தி எழுத்துக்களை இங்கே உள்ளவன் போய் தார் பூஜை அழிச்சான்னா அதை அவர் மண்ணெண்ணெய் கொண்டுக்கிட்டு போய் அவர் இந்த தாரை உரசி எடுப்பார், மண்ணெண்ணெயை வச்சு தாரை உரசி எடுப்பார் மாப்போசி. அந்த மாதிரி இந்திய தேசியத்திலே இந்திக்கும் பிறந்தவராக மாப்போசி பிறந்தார். ஆனால் அப்படிப்பட்ட மாப்போசியை தமிழ் தேசியம் பேசுகிற நம்ம சீமாறு விளக்குமாறுன்னு நினச்சாருன்னா சீமாறுன்னு ஒன்று விளக்குமாறுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. விளக்குமாறு கூட பிரயோஜனப்படும், எல்லா விஷயத்துக்கும் பிரயோஜனப்படும். ஆம் ஆத்மி கட்சியினுடைய சின்னமாக வேற இருந்து தொலைக்கி, அதனால் விளக்குமாறுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். விளக்குமாத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. அதனால் சீமாரை தான் நம்ம பேசணும். நம்ம சீமாறு வந்து மாப்போசியையும் அவருடைய தலைவராக ஏற்றுக்கிட்டார். எதுக்காக ஏற்றுக்கிட்டார்? மரமேல அடிகளாரும் அவருடைய தலைவர், பிறகு பரதிமார் கலைஞர் அவருடைய தலைவர், அவர் பார்ப்பானாக இருந்தாலும் அவருடைய தலைவர். சாதிகள் இல்லையடி பாப்பான்னு எங்கள் பாட்டை பாரதி பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லுவார். எத்தனை முரண் அதில் இருக்குது அப்படிங்கிறத பேச மாட்டாங்க. 1000 ஜாதி இங்கு உண்டெங்கில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி அப்படின்னு பாடினவனும் பாரதி தான். அதை பேச மாட்டாங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பாவுக்கு சொல்லும்போது ஜாதிகள் இல்லையடி பாப்பா. அப்போ ஜாதி இருக்கத்தாடா, அந்த ஜாதிங்கிறதே கர்மாந்திரத்தை பயன்படுத்துத அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. நம்ம சீமாறு அதை பற்றிலாம் பேச மாட்டார். பாப்பான்னா அவருக்கு வந்து பாட்டன்னா இவரெல்லாம் வேறு யார் தமிழர். எங்கள் அண்ணன் வந்து அதை வந்து யூரின் டெஸ்ட்லாம் கிளியராக எடுத்து பார்த்து மோந்து பார்க்கறதுலாம் இல்லை, குடிச்சே பார்த்து தான் தமிழர் யார் அப்படிங்கிறதுல சீமாறு அதை கிளியராக சொல்லுவார். அது அவருக்கு கைவந்த கலை இல்லைங்க, வாய் வந்த கலை சீமாருக்கு. சீமாருடைய கட்சி தோழருக்கும் அப்படி தான் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். அதுலேயும் இந்த சாட்டை மாமா பையன் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா,
அதை அவன் தன்னுடைய கட்சி தோழன் ஒருவனிடம் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒ- அவனுடைய தமக்கைக்கு இவன் இவன்லாம் பெரியாரை பேசுவதை பாருங்க. அந்த கட்சி தோழனுடைய தமக்கையை பற்றி மிகவும் அசிங்கமாக அருவருக்கத்தக்க வகையில் நாமளால் வாய் கூசுதுங்க, சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம வீடியோவை ஒன்று ரெண்டு பேர் பார்ப்பாங்கல்ல, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுக்காக நமக்கு சொல்லதுக்கு வாய் கூசுதுங்க. அதனால நம்ம சொல்ல தயங்குவோங்க. அந்த விஷயத்தில் என்ன பாருங்க, அவன் அந்த தோழனுடைய தமக்கை அக்காவை என்ன சொல்லுதான், ரொம்ப மோசமாக இல்லை மஞ்சத்தடை வெயில நான் வந்து அப்படி பேசுதான். அவனுடைய ஆடியோ நீளமாக போகுது. அவன் நல்லது பிரதர் அப்படின்ட்டு அந்த ஆளுக்கு தான் நல்லதால வகையில் நான் வாரம்ல அப்படின்ட்டு ரொம்ப நீளமாக அவ்வளவு அசிங்கமாக அருவருக்கத்துக்க வகையில் பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமாறு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இந்த மாமாப்பைய சாட்டை துறைமுருகங்க மாமாப்பைய. இதையே நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்போ அவனுடைய லட்சணம் எந்த அளவில் இருக்குது, இவன் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு இவனுக்கு அருகதை இருக்கா அப்படிங்கிறது இந்த நாம் தமிழர் தொம்பிகள் இருக்காங்களே இவங்க புரிஞ்சுக்கிடணும்னு நம்ம மீண்டும் மீண்டும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். வீடியோக்கள் வியூஸ் போகிறது இல்லைல்ல, அதனால் அவங்களுக்கு புரியாதில்லை. ஓரளவு வியூஸ் போனால் புரிஞ்சுக்கிடுவாங்க, வியூஸ் போகலை அதனால் புரியுறது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நம்மளுடைய கருத்தை பதிவு பண்ணணும், அதுதான். அது ஒன்று தான் நம்மளுடைய லட்சியம். மற்றபடி பாரு இதெல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த சீமாறு இந்த மாறு இல்லை விளக்குமாறு நான் சொல்ல மாட்டேன்ல, இந்த சீமாறு வந்து தொடர்ச்சியாக பெரியாரை இழிவு செய்த விதமாக பெரியாரை நீ பேசுறது என்னது, அக்கா தங்கை தாய் அப்படி யார் கூட வேணாலும் நீ உனக்கு காம இச்சை வந்தால் போ அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாரு. 11/5/1953 இதழில் விடுதலை இதழில் பெரியார் எழுதியிருக்காரு அப்படின்னு ஒரு பிட்டு போடுதான் சீமா. அதுக்கு சீமார் போடுதாருன்னு வைங்களேன். அவர் போடுறதுக்கு இந்த செந்தில் மல்லர்னு ஒரு அவனை என்ன சொல்லலாம், அது ஒரு மாறு, அது மாறு ஜாதி வரி பிடிச்ச மாறு. அந்த ஜாதி வரி பிடிச்ச மாறு எழுது செந்தில் மல்லருன்ட்டு. அந்த மல்லருன்னு ஒரு புக்கு எழுது. அந்த புக்கில் இந்த மாதிரியான ஒரு பொய்க்கதையை எழுதியிருக்கு. அதை ஆதாரமாக நீட்டுது இந்த மண்டக்கசாயம் களஞ்சியம் உட்பட இந்த சீமாறு உட்பட. இந்த மண்டக்கசாயம் களஞ்சியம் எப்படிப்பட்ட பேர்னா, தன் படத்தில் நடித்த ஒரு நடிகையை மிகவும் தொந்தரவு பண்ணியிருக்கான். பயங்கரமாக தொந்தரவு பண்ணி அவங்க சித்திட்டு அவன் பண்ணியிருக்க டார்ச்சரு கணக்கே கிடையாதுன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட மண்ட கசாயம். அவனை பார்த்தாலே பச்சளம் குழந்தைகள்லாம் வீல் அழுதுரும். அந்த மாதிரி மூஞ்சி லட்சணம். நம்ம யாரையும் பாடி சேமிக்கவோ பேசலை, ஆனால் அவன் லட்சணம் அப்படித்தான் அப்படிங்கிறது. அப்போ அவனெல்லாம் நம்பி எவனும் ஒட்டுப்பட மாட்டான். இவன் பெரியாரை நாளும் பதட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். பெரியாரை பேசினால்தான் வாக்கு, பெரியாரை பழித்து வாக்கு பெற முடியாது பற்றினார்கள், அதை நாங்கள் தகர்த்து விட்டோம் அப்படின்னு இந்த மண்ட கசாயம் பேசிக்கிட்டு இருக்கான். நாம் கூட என்ன சொல்லுன்னா, வாப்பா சுவைச்சா வேணா 2 பேருமே போட்டி போடுவோம், பைசா உன்கிட்டையும் இருக்கக்கூடாது என்கிட்டே இருக்கக்கூடாது, வா தெருவா வீடு வீடாக நீ ஒரு தெருவில் நான் ஒரு தெருவில் போய் வாக்கு கேட்போம், நடந்தே போவோம், வாக்கு யாருக்கு கணிசமாக கிடைக்குன்னு பார்ப்போம். நீ உனக்கு சினிமா பாப்புலாரிட்டிலாம் இருக்கட்டும், நமக்கு அந்த பாப்புலாரிட்டிலாம் இல்லை. ஆனால் வீடு வீடாக கொள்கையை சொல்லி வாக்கு கேட்போம். காசு செலவு பண்ணட்டான், வாகனத்தில் போக வேண்டாம், போஸ்டர் ஒட்டட்டான், பிறகு இந்த யூடியூப்பு அந்த மாதிரி எந்த பிரச்சாரமும் வேண்டாம், வீடு வீடாக போ. ஆமாம், பிரச்சார நேரத்தினுடைய அனைத்து நேரமும் நம்ம வீடு வீடாக போய் வாக்கு கேட்போம். மக்களை நேரில் சந்தித்து வாக்கு கேட்போம். சுயேட்சையாக ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்போம். மண்ட கசாயத்தை தான் கூப்பிடுதேன்.
நீ வாக்கு அதிகமாக வாங்குறியா, நான் வாக்கு அதிகமாக வாங்குறேன் அப்படிங்கிறத சுயச்சனிப்பு. வாக்கு யார் அதிகமாக வாங்குதான்னு பார்ப்போம்மா. மண்டை கஷாயம் இது சவாலாக வச்சுக்கலாமா? மண்டை கஷாயம். சரி, இப்போ இந்த சீமாறு இருக்குல்ல, இந்த மாறு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரியாரும் போராடினார் அப்படின்னு பேசணும்னா, இப்போ என்ன சொல்லலாம், 2008 பிப்ரவரிக்கு பிறகு நான் தெளிஞ்சிட்டேன், பித்தம் தெளிந்து விட்டேன், பேதமை விட்டு விட்டேன். ஆகவே பெரியார் யார் என்று எனக்கு தெரிந்து விட்டது, பெரிய புராணம் எது என்று புரிந்து விட்டது. அதனால் நான் பெரியாரை மறுக்கிறேன். பெரியார் என்ற ஒருவரால் தான் எதுவும் ஆனது என்று சொல்வதற்கே இல்லை. பெரியார் சுத்த அயோக்கியர் அப்படின்ட்டு இந்த சீமாறு பேச ஆரம்பிச்சிட்டு, ஒரு தட்டில் பெரியார் அங்கே வை, ஒரு தட்டில் அம்பேத்கர் அங்கே வை, அதாவது அவர்களுக்கான ஆட்களாக நில்லு, வாதத்தை வை, நானும் வாரேன், வாதம் பண்ணுவோம், யார் பெரியவர்னு பார்த்துருவோம், வாரியா 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 அப்படிங்க கையை தட்டு தான். ஆதாரத்தை கொண்டாடா நாயே, நீ பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கா பேயே அப்படின்னு கேட்டா, அது நான் காட்டுனா நீ எடுத்துக்க மாட்டேங்க, நான் காட்டுற ஆதாரத்தை எடுக்க இல்லை, நீ துப்பி வச்சதெல்லாம் ஆதாரம்னு எப்படா எடுத்துக்க முடியும்? நீ எதுக்கோ தப்பி பிறந்தவன்னு தெரிய வருது, எதுக்கு தப்பி பிறந்திருக்கன்னு தெரியல. அது யாருக்கு தெரியும்னா, அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும் நீ அப்படித்தான் இருக்கன்ட்டு. முன்னொரு நாளையில் இவிகேஎஸ் இளங்கோன் அவர்களிடம் கூட கேட்டிருக்காங்க, ஐயோ சீமா நான் தான் பேரன், பெரியாருடைய பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானமே, நீங்கள் உண்மையான பேரன்லாம் அவர் பேரன்னு சொல்றதுக்கு என்ன என்ன கருத்தில் நீங்கள் நினைக்கிறேன்னா, அவர் தமாஷா சொல்லியிருக்காரு, கிழவன் பொல்லாத ஆள், அவர் வயசில் யாரையும் யோக்கியர் என்று இந்த பட்டம் கட்டி உயர்த்தி பிம்பமெல்லாம் ஆக்கி வைக்கலை. பெரியாருக்கு அப்படி ஒரு பிம்பத்தை யாரும் உருவாக்கிலாம் வைக்கலை. பெரியாருடைய கொள்கைகள் தான் அவரை உயர்த்தி பிடிக்கிறதே தவிர, முன்னாடி யார் எப்படி இருந்தால், அவர் காங்கிரஸில் இருந்தார், தனியாக இயக்கம் கண்டார், அப்போ முன்னாடி இருந்த காங்கிரஸ் தான் இது, அதில் மாற்றம் இல்லையா, மாறி இருக்காரு, அப்போ நான் மாறக்கூடாதா? சீமாறு கேட்கறதுல இருக்கு. நீ திடீர்னு மாறி இருக்கிய, கொள்கை மாறுதல் எப்படி மாறுது? காங்கிரஸில் இவருடைய நீர்பூத்த நெருப்பாக இருந்த இவருடைய எண்ணத்தில் இருந்த கொள்கைகள் எடுபடாமல் போகும்போது தனி இயக்கம் காண்கிறார். நீ தான் ஏற்கனவே தனி இயக்கம் கண்டான் தானே. நீ அப்பவுமே பெரியார இப்போ 2022 கூட நீ பெரியார் புகழஞ்சலி செலுத்திருக்க. இந்த பார், நீ தான் யார்? சீமாறு தான் புகழஞ்சி செலுத்தியிருக்காரு. இந்த சீமாறு பெரியாருக்கு இப்படி ஒரு புகழஞ்சி செலுத்திட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, இல்லை பெரியார் நான் ஏற்கலை, நீ பெரிய புராணத்தை ஏற்கலை, நான் பெரியாரை ஏற்கலை, பெரிய புராணத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பெரியார் உண்மையை சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரிய புராணத்தில் அந்த இயற்பகை நாயனாரா 63 நாயன்மார்களில் ஒவ்வொரு பயிலும் கள்ளப்பயலாக தான் இருந்திருக்கான். அது ஒரு கரையில் நாயன்மார்கள் அப்படி வச்சுக்கோ. அவன் தன் பொண்டாட்டியை பார்ப்பான் கேட்பான் விட்டுவிடு என்று இறைவன் கனவில் சொன்ன உடனே சரி போ நீ போயிட்டு போ. சரி எதுக்கு 4 பேர் 10 பேர் நின்று மறைப்பாங்களே, அவங்கள என்ன செய்வாங்க, வெட்டி வீழ்த்துறேன்
அப்படின்னு போய் வெட்டி வீழ்த்தினானாம். தன் மனைவியை அனுப்பி வச்சுட்டு மரிப்பவர்களை வெட்டி வீழ்த்தினானாம். அப்படி இருக்கிற கதைகளையும் பிறகு தன்னுடைய பிள்ளையை அறிந்து அது தாய் ஒரு கரையில் காலை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்ட இவன் கழுத்தை பிடிச்சி கிருன்னு அறிஞ்சு என்ன ஒரு கொடுமை பாரு. இந்த கொடுமையெல்லாம் இந்த கதையெல்லாம் பெரிய புராணம் சொல்லுதுன்னா இதை ஏற்றுக்க முடியாதுப்பா. குப்பை மலம் கொண்டு ஓடையில் கொட்டு அப்படின்னு பெரியார் சொன்னார். இதை உனக்கு ஏற்றுக்க முடியலையா? உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கா? அது பிடிச்சிருந்தா என்ன செய்ய முடியும்? உனக்கு அதுதான் பிடித்திருக்கிறது என்றால், சீமாருக்கு அதுதான் பிடித்திருக்கிறது என்றால், உன்னுடைய பெரியார் சொன்னதாக நீ சொல்லுகின்ற அந்த கருத்து உனக்கான கருத்தாக இருந்தால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய கருத்து எனக்கானது தான் அப்படின்னு நீ மெச்சிட்டு போ. பெரியார் என்ற ஒருவரை, ஒரு கொள்கைவாதியை, ஒரு சித்தாந்தத்தை உடைத்து தான் நீ மேலே வர போகிறேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா எங்கே வந்துடுவ? எது வரை வந்துடுவ? இப்போ திரள்நிதி பிச்சைக்கு இப்போவுமே ஓலம் போட்டுட்டேன். ஆமாம், ஓலம் போட்டாச்சு. ஈரோடு கிழக்கில் தேர்தல் வருதுன்ட்டு நீ என்ன மாதிரியான விமர்சனம் வைத்தாலும் சரி, நீ இப்போ பண்ணது விமர்சனம் இல்லை, அயோக்கியத்தனமான பேச்சு, அவதூறு, அடாவடி என்ன பண்ணினாலும் தமிழ்நாடு அரசு, அதுவும் திமுக அரசு உன்னை கைது செய்யாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக காரங்களுக்கும் தெரியும், மற்ற ஏனைய துணை அமைப்புகள் எல்லாருக்குமே தெரியும். அவன் சீமாரை கைது செய்ய மாட்டார்கள் என்று தெரியும். அது ஏன்னா கைது இன்று செய்தால் உனக்கு இன்று அரை மணி நேரத்தில் உன்னை விடுவிப்பதற்கு அங்கே எல்லாம் விடுவிப்பதற்கு பாப்பான்கள் எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. அதுக்கு தானே இப்போ அக்கா தமிழிசை கூட சொல்லுறாங்கல்ல, எங்கள் தீம் பார்ட்னர் தக்க தீம் தகுதி தீம் பார்ட்னர் அப்படிங்காங்கல்ல, எங்கள் வழிக்கு வந்துட்டார். பிறகு நம்ம அர்ஜுன் சொம்பு சீமான் தம்பி எங்கள் வழிக்கு வந்துட்டார். அது நம்ம காலம் அப்படி படிப்படியாக வருவார். அதே மாதிரி சொன்னேன், அதே மாதிரி எங்கள் வழிக்கு வந்துட்டா இருக்கார்ல. நீ நாக்பூர் நக்கிங்கிறத எங்களுக்கு முன்னமே தெரியும்னாலும் அவங்க இப்போந்தான் நாக்பூர் நக்கி தான் அவன். நாங்கள் அதான் நாங்கள் கறிக்கடை வச்சுருக்கவங்க தான். குறைச்ச உடனே அந்த பக்கமாக நின்று போட்டோம். இப்போ பகிங்கரமாக இந்த பக்கம் வா நாயே அப்படின்னு கூப்பிட்டுக்கோம். நாய் இந்த பக்கமாக வந்துடுச்சு அப்படின்ட்டு எலும்பு துண்டு போடுற மாதிரி நம்ம தமிழிசைக்கா, அண்ணாமலை அவங்கெல்லாம் பேச்சு அதை மாதிரி காட்டுது. இதுக்கு பிறகும் தம்பிகள் திருந்துவாங்கன்னு நம்புதிய? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்களுக்கு பெரியார் என்ற பிம்பத்தை உடைத்து விட்டால், திராவிடத்தை உடைத்து விட்டால் ஆட்சி கட்டிலில் ஏறிவிடலாம். அப்படி ஒரு நம்பிக்கை அவங்க கொண்டிருக்கிறார்கள். யார் ஆட்சி கட்டிலில் ஏறிவிடலாம் என்றால் பிஜேபி. இவங்க ஏறதுக்கெல்லாம் இல்லை, பிஜேபியை ஏற்றிவிட வேண்டும். அதற்கு இவர்கள் ஏணியாகவோ இல்லை இந்த அந்த ராஜாக்கள் காலத்தில் அடிமைகள் போய் குனிஞ்சுக்கிடவும் அவங்க குதிரை வண்டியில் சாரட்டு வண்டியில் ஏறதுக்கு இவங்க குனிஞ்சவங்க மேலே காலை தூக்கி வச்சுக்கிட்டு ஏறுவாங்கள்ல, அதை மாதிரி ஏற்றி விடுறதுக்கு தயாராக இருக்கிறது மாதிரி தான் நம்ம சீமாறு. அதுக்காக விளக்குமாறுனா நான் சொல்லலைங்க, சீமாறு விளக்குமாறத்துக்கு ஒரு மதிப்பு நான் கொடுப்பேன். அது எல்லாரும் கொடுக்கக்கூடிய மரியாதை. அதனால் சீமாரை விளக்குமாறத்தோடு ஒப்பிட மாட்டேன்.